வணக்கம். வள்ளுவர் ஒரு நாள் காலையில் காலார நடந்து கொண்டிருந்தார். வழியிலே ஒரு ஏரிக்கரை. கரை மீது அமர்ந்து அந்த ஏரியிலே மீன்களை பிடிப்பதற்காக பலர் தூண்டில் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த தூண்டில் முள்ளினுடைய நுனியிலே மண்புழுவையோ அல்லது வேறு உணவையோ சொருகி அதை தண்ணீரில் போட்டால் அந்த உணவை உண்பதற்காக வருகின்ற மீன்கள் தூண்டிலே மாட்டிக்கொண்டன. அவற்றை தூக்கி கூடையிலே போட்டு கொண்டிருந்தார்கள். அப்படியே நடந்து செல்கிறார். அங்கே ஒரு இடத்தில் மரத்தின் அடியிலே உட்கார்ந்து 4-5 பேர் சூதாட்டம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவருக்கு தெரிந்த ஒருவன் அங்கே இருந்தான். அவனை பார்த்து, தம்பி, இந்த சூதாட்டம் என்பது மிக கொடுமையானது. இதை நீ ஏன் விளையாடி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். ஐயா, என்ன இப்படி சொல்றீங்க? காலையிலிருந்து இதுவரை நான் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன் தெரியுமா? நான் கொண்டு வந்த பொருளை காட்டிலும் 10 மடங்கு நான் சம்பாதித்திருக்கிறேன். அப்படி வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய இதை நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே என்று அவன் சொன்னான். வள்ளுவர் அறிவுரை கூறினார். தம்பி, பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏரியிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த மீன்கள் அவர்களுக்கு எப்படி கிடைக்கின்றன? தூண்டில் முள்ளிலே மாட்டிய இரையை தனக்கான உணவு என்று நம்பி வந்து உண்டு அந்த மீன்கள் மாட்டிக்கொள்கின்றன. அதைப் போலத்தான் இந்த தற்காலிக வெற்றி என்பது மனிதனை சூதாட்டம் தனக்குள்ளே முழுமையாக மாட்டிக்கொள்ள அனுமதிக்கக்கூடிய தூண்டில் இரையை போல தொடக்கத்திலே வரக்கூடிய வெற்றி இருக்கிறதே, அந்த வெற்றியை நினைத்து களிப்போடு தொடர்ந்து உள்ளே சென்றால் ஆளையே விழுங்கிவிடும். இலவசமாக எந்த உழைப்பும் இல்லாமல் தமக்கு ஒன்று கிடைக்கிறதே, இது எப்படி சாத்தியம் என்று அந்த மீன் நினைத்திருந்தால், அந்த உணவுக்கு ஆசைப்படாமல் இருந்திருந்தால் அது உயிர் தப்பி இருக்கும். அதை போலத்தான் சூதாட்டத்திலே வரக்கூடிய பணத்திற்கு மனிதன் ஆசைப்படாமல் இருந்தால் அவன் வாழ்வு தப்பிக்கும். வெற்றி பெற்றாலும் சூதை விரும்பக்கூடாது. அது தூண்டில் முள்ளிலே போய் மாட்டிக்கொள்ளும் மீனை போல என்று கூறுகின்றார். 94வது அதிகாரம் சூது. அதிலே 931வது குறள். வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. நன்றி, வணக்கம்.